காவிகளை கதற விட்டு இருக்கிற கருத்து கணிப்பு 242 தொகுதிகளை மட்டுமே பாஜக வெல்லும். இவிஎம் மெஷினை மாத்தினாங்க, இஸ்லாமியர்களை வாக்கு போட விடாம செஞ்சாங்க, இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்தவர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக மோடியும் அமித்ஷாவும் விமர்சனம் பண்றாங்க. வணக்கம் தோழர்கள். மோடியினுடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கு. அது கொஞ்ச நெஞ்சு மண் இல்லை, டன்னு கணக்கில் வண்டி வண்டியா அள்ளி போட்டுருச்சு. காவிகளை கதற விட்டு இருக்கிற கருத்து கணிப்பு. இன்னும் சொல்ல போனா பாஜக RS சங்கப்பரிவார் கும்பலினுடைய இந்த ஒட்டுமொத்த உள்ளடி வேலைகளுக்கும் ஆப்பு வைக்கிற கருத்து கணிப்பு. அப்படி என்ன கருத்து கணிப்பு வந்துச்சு? பொதுவாகவே கருத்து கணிப்பு என்பது ஓரளவிற்கு உண்மைக்கு நெருக்கமாக சொல்லப்படணும். அதுதான் கருத்து கணிப்பு. சில ஊடகங்கள் அப்படி சொல்லும். ஆனால் பெரும்பான்மையான கோடி மீடியாக்கள் மோடிக்கு சொம்படிக்கிற வேலையை செய்வார்கள். அதனால அவங்க பிஜேபி அலுவலகத்தில் என்ன அறிக்கை கொடுக்குறாங்களோ அதையே புள்ளி விவரமாக மாற்றிடுவாங்க. உதாரணமாக சாணக்கியா தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனலு அது அப்படி தான் செய்யும். அதே மாதிரி தான் நியூஸ் 18, டைம்ஸ் நோவு, அப்புறம் இருக்கிற ரிபப்ளிக் போன்ற பல்வேறு கோடி மீடியாக்கள் ஒரே மாதிரியாக வாந்தி எடுப்பாங்க. ஆனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கோடி மீடியாக்களும் நாங்கள் 400 தாண்டிடுவோம் 500 தாண்டிடுவோம்னு சொல்லும்போது ஒரே ஒரு மீடியா தொடர்ந்து புள்ளி விவரங்களை தெளிவாக கொடுத்துட்டே இருந்துச்சு. அந்த சேனல் தான் அக்னி நியூஸ் என்கிற சேனல். இந்த அக்னி நியூஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, போன நாடாளுமன்ற தேர்தலையே 242 தொகுதிகளை மட்டுமே பாஜக வெல்லும், பாஜக அறுதி பெரும்பான்மை வாங்காது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டதே இந்த சேனல் தான். அன்னைக்கு இவங்களை கழுவி ஊத்துனாங்க, ஐயோ நாங்கள்லாம் அப்பயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கும்பல் கடைசியில் ரிசல்ட் அன்னைக்கு கண்ணாமட்டை வீங்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. 142 இல்லை 140 தான் வாங்க முடிஞ்சிச்சு. இவங்க கூட 2 சேர்த்து சொல்லியிருந்தாங்க, ஆனால் 140 தான் வாங்க முடிஞ்சிச்சு. இத்தனைக்கும் அந்த 140 வாங்குறதுக்கே அவ்வளோ உள்ளடி வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. இவிஎம் மெஷினை மாற்றினாங்க, இவிஎம் மெஷினுக்குள்ள உள்ளடி வேலை பார்த்தாங்க. இவிஎம் மெஷின் வச்சிருக்கிற இடத்துல பல உள்ளடி வேலைகள் நடந்துச்சு. இஸ்லாமியர்களை வாக்கு போட விடாமல் செஞ்சாங்க. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய தொகுதியில், அமேதி தொகுதியில் எந்த வேலையும் செய்யாமல் ஓட்டே போட விடாமல் ஓட்டிங் மெஷின் ரிப்பேர்னு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சும்மா தேர்தலை நிறுத்தியே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையமே கூடுதலாக பல வேலைகளை செய்தது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? உடனடியாக தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அந்த எங்கெல்லாம் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது, என்ன ஏது எவ்வளோ வாக்குகள் அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது 20-30 நாள் நடந்துச்சுல அந்த தேர்தல். அப்படி நடக்கும்போது உடனே அப்டேட் பண்ணணும். அது தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? உடனே செய்யாமல் 2 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சுன்னு ஏற்றிட்டு இருந்துச்சு. அந்த 5 நாள் கழிச்சுனவங்களையும் கிட்டத்தட்ட இந்தியா முழுதும் 1.5% மேலே வாக்குகளை அதிகமாக அப்லோட் செஞ்சு தேர்தல் ஆணையம். இதை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்த இயக்கம் என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க, பல கேள்விகளை முன் வச்சாங்க. அதில் இந்த தேர்தல் ஆணையத்தை குறித்து இன்னும் பல கேள்விகளை முன் வச்சு உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடினாங்க. அது காரணமே இது மாதிரியான உள்ளடி மோசடி எல்லாம் வேடிக்கை பார்த்தது, அதுவும் மத வெறுப்பு அரசியலை வேடிக்கை பார்த்தது. இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுதான் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தாங்க அந்த அமைப்பினர். அப்படி வேலை செஞ்சது மட்டும் கிடையாதுங்க. குஜராத்தில் சூரத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குஜராத் சூரத்து தேர்தலுக்கு முன்னாடியே அன்னபோஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிஜேபிக்காரர். எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? எதிர்த்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு 5 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல, அந்த 5 பேர் அந்த வேட்புமனுல கையெழுத்து போட்டவங்களை மிரட்டி கடத்திட்டாங்க. இந்த 5 பேரை கடத்தி ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல வச்சாங்க? இந்த கையெழுத்து எங்களுடையது இல்லை என்று சொல்ல வச்சாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வேட்பாளருடைய தங்கையுடைய வீட்டுக்காரரே இது ஏன் கையெழுத்து இல்லைன்னு மறுக்கிற அளவுக்கு மிரட்டல் இருந்தது அங்கே. அப்போ கடத்தப்பட்டாங்க. பல இடங்களில் தேர்தல் ஆணையமே எதிர்த்தரப்பில், காங்கிரஸ் தரப்பில், மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்கள இந்த வேட்புமனு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. இப்படி எல்லா யோகியத்தனத்தையும் செஞ்சு
மாற்று வேட்புமனு ஒன்று தாக்கல் செஞ்சிருப்பாங்களே, இந்த வேட்புமனு செல்லலைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு அதையும் சேர்த்து செல்லாதுன்னு அறிவிச்சு வெளிப்படையா பட்டவர்த்தனமா அந்த தேர்தலில் ரொம்ப மோசமான உள்ளடி வேலைகளை தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செஞ்சிச்சு. அப்போது உங்ககிட்ட இருக்கிற 2 மாடு இருந்தால் ஒரு மாடை பிடுங்கிக்குவான், உங்கள் தாலியை பிடுங்கிக்குவாங்க, அப்புறம் உங்களுடைய இடஒதுக்கீடை பிடுங்கிடுவாங்க, இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி வந்தவர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக மோடியும் அமித்ஷாவும் விமர்சனம் பண்ணுறாங்க. இது விமர்சனம் கிடையாது, இது அயோக்கியத்தனம். விமர்சனம்ன்றது நல்லது கெட்டதை பேசுறது, ஆனால் இது சுத்த அயோக்கியத்தனம், நிராகரிப்பது. இவ்வளவு வேலையும் பார்த்து 240 தொகுதி தான் இந்த கும்பலால் வர முடிஞ்சிச்சு. ஆனால் பயங்கரமான போராட்டங்களுக்கு வேலையில் இவ்வளோ உள்ளடி வேலைகளை எதிர்த்து, இந்த இவிஎம் மிஷின் உள்ளடி வேலைகளை எதிர்த்து, தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து 264 தொகுதிகளை கைப்பற்றுறதே பெரிய படா போச்சு. இப்போ அப்ப அக்னி நியூஸ் என்ன சொல்லிச்சு? 264 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வரும்னுச்சு. ஆனா வந்தது எத்தனை தொகுதி? 234 தொகுதி தான் வந்தது இல்லையா? அந்த 25-30 தொகுதி எங்க போச்சு அப்படின்னா இப்படி இடையில போயிடுச்சு. தேர்தல் ஆணையம் கூட காட்டி அதுக்குள்ள போய் நுழைஞ்சு பல இடங்கள் உள்ளடி வேலை பார்த்து ஒரே ஆளே 9 ஓட்டு போட்டதெல்லாம் பார்த்தோம். மெஷினவே கைப்பற்றி உள்ள ஓட்டு போட்டுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். உள்ள யாரையும் விடாம மிரட்டி வெளியே அனுப்பிட்டு கையில மைய வச்சு வெளியே போட அனுப்பிட்டு இவங்களே குத்திட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தா அந்த 20-25 சீட்டை பிடிட்டானுங்க. மிக குறைந்த வாக்கு சதவீதத்துல பல சீட்டை நாம இழந்திருக்கோம் இந்தியா கூட்டணி. இப்படித்தான் அந்த தேர்தல் நடந்துச்சு. அப்ப இருக்கும்போதே மிகச்சரியாக கருத்து கணிப்பை நடத்தி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இவ்வளவு தாயா நீ ஜெயிப்ப அப்படின்னு உண்மையை போட்டு உடைத்த ஒரு செய்தி நிறுவனம் தான் இந்த அக்னி நியூஸ் அப்படின்றது. அந்த அக்னி நியூஸ் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து நேத்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு மகாராஷ்டிராவில் இருக்கிற காவிகளுக்கும் எப்படியாவது மகாராஷ்டிராவை தொடர்ந்து கைப்பற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கனவு கண்டு அங்கேயே டேரா போட்டு படுத்திருந்த மோடி கும்பலுக்கும் பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. அதுல இந்த அக்னி நியூஸ் என்ன மாதிரியான ரிசல்ட் சொல்லியிருக்காங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல அப்படின்னா, காங்கிரஸ், அந்த சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து 164 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 164 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றுவார்கள். பிஜேபி கூட்டணி இந்த கட்சியை உடைச்சு ஒரு குரூப்பா சேர்த்தாங்கல்ல, பிஜேபி தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து உடைச்சு அங்கிட்டு போனா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ், அப்புறம் சிவசேனாவை உடைச்சு அங்கிட்டு போன ஏக்நாத் ஷிண்டே, இந்த கும்பல்லாம் சேர்ந்து 117 இடம் தான் ஜெயிக்குமா. மற்ற கட்சிகள் ஒரு 7 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கு. 288 தொகுதியில் 145 தொகுதிகளை வென்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில இந்தியா கூட்டணி கனகச்சிதமாக கம்பீரமாக வெற்றியடைந்து வெற்றி வாய்ப்போடு தங்களுடைய ஆட்சியும் அமைக்கும் அப்படின்னு வெளிப்படையா தெளிவா சொல்லியிருக்கு. இன்னும் சில கருத்து கணிப்புகள் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டோனிக் பாஸ்கர் என்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல 135 இருந்து 150 வரைக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், இவங்க ஒரு 140 137 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய கருத்து கணிப்பு பார்க்கும்போது முன்ன பின்ன இருக்கு, ஓரளவுக்கு தொங்கு சட்டமன்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சிலது கொடுத்துருக்கு. ஆனா மற்ற எல்லா கோடி மீடியாக்களும் பிஜேபி தான் ஜெயிக்கும், 170 ஜெயிக்கும், 180 ஜெயிக்கும் அப்படின்னு உருட்டி விட்டு இருக்கிறாங்க. 23ஆம் தேதி ரிசல்ட்டுங்க, அன்னைக்கு தெரியும் இவங்களுக்குள்ளே வண்டவாளம் என்னென்ன செய்ய காத்திருக்கிறானுங்களோ, என்ன உள்ளடி வேலை செய்ய காத்திருக்கிறானுங்களோ. போன சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துச்சு இல்லையா, அந்த சட்டமன்ற தேர்தல் ஃபார்ம் 17 பயன்படுத்தவே இல்லை. பல இடங்கள்ல அந்த ஃபார்மை தூக்கிட்டு போறாங்க. அதுல தான் வாக்குப்பெட்டியில இதுக்கு ஏற்கனவே எத்தனை வாக்குகள் இருந்தன என்ன ஏதுன்ற முழு விவரமும் அந்த 17 தான் இருக்கும். இந்த படிவ எண் 17 தான் இருக்கும். அப்ப அதவே உள்ள எடுத்துட்டு போக அனுமதிக்கல அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்னு இவங்களால பார்க்க முடியாது, ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. அந்தந்த ஏஜென்ட்டுகளுக்கு பெரிய குழப்பமாயிரும். இப்போ அந்த குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி உள்ளடி வேலையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு காவி கும்பல் கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எதை வேணாலும் செய்கிற கும்பல் தான். பார்ப்போமே 23ஆம் தேதி என்ன செய்கிறானுங்கன்னு.